ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ومن بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருளால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் அடியார்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளில் நிஅமத்துகளில் ரஹ்மத்துகளில் பலதையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் செய்த ஒரு மிக பெரும் அருள் ஒன்றுதான் நம்முடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்கு அவருடைய அடியார்களாக பள்ளிவாசலுக்கு ஒன்று சேர்ந்திருப்பது அவன் கொடுத்த மிக பெரும் அருளில் ஒன்று. இது ஒரு பெரும் பாக்கியம். இதை அடையாளவர்கள் அதிகமானவர்கள் வெளியே இருக்க இந்த பாக்கியத்தை அழைத்துக் கொண்டு நாம் பள்ளிவாசலுக்குள் அமர்ந்திருக்கிறோம். உலகம் எங்கும் வெள்ளித்தோறும் முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு விரைந்து ஒன்று சேர்கிறார்கள். அது அமெரிக்காவிலும் அப்படித்தான், ரஷ்யாவிலும் அப்படித்தான், சீனாவிலும் அப்படித்தான், இலங்கையிலும் எல்லா நாடுகளிலும் இன்றைய நாள் ரப்பல் ஆலமீனுக்காக அவன் சொன்ன கட்டளைக்கு அடிபணிந்து முஸ்லிம்கள் எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் பகல் வேளையில் தனக்குரிய வியாபாரம் எத்தனை கோடியாக இருந்தாலும் எத்தனை லட்சமாக இருந்தாலும் ஆயிரங்களாக இருந்தாலும் அத்தனை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்று சேர சொன்னார். இஸா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் அழைக்கப்பட்டால் வேகமாக விரைந்து வாங்க, அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார். அந்த கட்டளைக்கு அடிபணித்தவர்களாக நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலக வாழ்வில் ஈமான் ஏற்படுத்தும் மாற்றங்கள் என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் இன்றைய ஜும்மாவுடைய தினத்தில் நாம் எப்படி ஒன்று சேர்கிறோமோ, நேரம் காலத்தோடு வருகிறோம் என்றால் ஈமான் தான் அதற்கு காரணம். இந்த ஈமான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, ஏற்படுத்தும் என்ற செய்தியை தான் இந்த நேரத்தில் சுருக்கமாக சொல்லலாம் நினைக்கிறேன். பொதுவாக நம்ம நிறைய விஷயங்களை சம்பாதித்திருப்போம், பணம் சம்பாதித்திருப்போம், பிள்ளைகள் இருப்பார்கள், வீடு வாசல்களை கட்டியிருப்போம், பேங்க் பேலன்ஸ்கள் இருக்கும், இன்னும் நிறைய ஆசைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நாம் பெற்றுக்கொண்டதில் மிக பெருமதியானது ஈமான். அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நிஜமான ஈமான் நமக்கு இருக்கிறதா, அந்த ஈமானை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் இந்த ஹுத்பா முடிகிற நேரத்தில் நானும் நீங்களும் பள்ளியை விட்டு வெளியே போகணும் என்பதற்காக ஒரு சில செய்திகளை பதிவு செய்கிறேன். சில பொழுதுகளில் நாம் சுமந்திருக்கக்கூடிய ஈமானுடைய பெருமதியை நாமே பார்க்கிறோம். வீட்டில் ஒரு மாளிகை இருக்கிறாங்க,
அதை எப்பொழுதும் நாம் நினைச்சு நம்ம கணக்கிலே போட்டு வச்சிருக்கோம். தங்கம் இத்தனை பவுன் இருக்கிறதா, தங்கம் இத்தனை பவுன் இருக்கிறது. எங்க கல்விகளில் குடியிருக்கக்கூடிய ஈமானுடைய பெருமதியை அதிகமான நேரங்களில் நாம் மறக்கிறோம். சில பேர் நாம் புரியாமல் இருக்கிறோம். இந்த ஈமான் எப்படிப்பட்டது என்று புரிந்து கொண்டால் அதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை புரிந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் அந்த ஈமானுடைய சூழலை உருவாக்க பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த வகையில ஒரு ஈமான் உள்ளவர் ஈமான் இல்லாதவர் என்ற ரெண்டு பேரை நீங்க எடுத்து பார்த்தானா ஈமான் ஏற்படுத்துகிற மாற்றம் என்பது என்னென்ன வேண்டும்? அந்த ஈமான் சாதாரணமானது அல்ல. அல்லாஹ் ஈமானை கொடுத்துட்டு ஈமானை எடுத்துடலாம். இந்த வழியில் உட்கார்ந்திருக்கிறோம், நான் பேசுறேன், நீங்க எல்லாம் கேட்கிறீங்க. எங்களை எத்தனை பேர் ஈமான்தாரிகள்? நான் ஒரு ஆளை பார்த்த ஒரு நல்ல ஈமான் நினைப்பேன். நீங்க என்ன பார்த்து ஈமான் நினைப்பீங்க? ஆனா மூமின்கள் நினைப்போம். அது உண்மையா கேட்டா இல்லை. பெருமானாருக்கு அவருக்கு முன்னாடி உள்ளவர் மூமினா இல்லையான்னு தெரியாது. அல்லாஹ் அறிவித்து கொடுத்தாலே தெரியும். அல்லாஹ்வுடைய தூதருக்கே டெஸ்ட் பண்ணாங்க. சூரா குஜராத்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு அராபிகள், கிராமவாசிகள், கிராமப்புற அரபிகள் வந்து காட்டார்கள் வர்றாங்க. வந்து சொல்றாங்க, காலத்தில் ஆறாம் ஆமன்னா நபியை பார்த்து சொல்றாங்க, ஈமான் கொண்டுட்டோம். யாரு சொல்றாங்க? ஈமான் கொண்டுட்டோன்றாங்க. காலத்தில் ஆறாம் ஆமன்னா அல்லாஹ் சொல்றாங்க, அதாவது நபியே அவர்கள் வந்து நீங்க போய் அவங்க சொல்லுங்க, நப்தூபிலும் நீங்க ஈமான் கொள்ளவே இல்லைங்க நபியே. ஒரு ஆள் வந்து சொல்றாரு ஈமான் கொண்டதாக. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், அவங்கள பார்த்து சொல்லணுமா, நீங்க ஈமான் கொள்ளவே இல்லை, வலாக்கி குரு அஸ்லம்னா, அவங்க அஸ்லம்னான்னு சொல்லணும். அவங்க சொன்னா என்ன சொல்லணும் தெரியுமா? முஸ்லீமா இருக்கணும்னு சொல்லணும். அப்போ ஒரு கூட்டம் வர்றாங்க, அவங்க நம்பிட்டு தான் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், குல் சொல்லுங்களவே நப்தூபிலும் அவர்கள் ஈமான் கொள்ளவே இல்லை என்று சொல்லுங்கள். அவங்க ஈமான் கொள்ளல. பள்ளியில வந்து ஈமான் கொண்டான்னு சொல்றவங்க ஈமான் கொள்ளலன்றாங்க. அல்லாஹ் அவங்க முஸ்லீமா என்று சொல்லணும். அவங்க முஸ்லீமா இருந்தா கட்டுப்பட்டது. அவன் சொல்லுறான், நானும் சொல்லுவேன். அவன் நோய் படிக்கிறான், நானும் நோய் படிக்கிறேன். முஸ்லீம் கூட்டத்தில் வந்து சேர்ந்துட்டோம். அது வேற, ஈமான் வேற. ஈமான் கல்விக்குள் நுழைய வேண்டும் என்கிறான் அல்லாஹ். அவங்க கல்வியில ஈமான் நுழையவே இல்லை என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவங்க முஸ்லீமா இருப்பாங்க. அப்ப என்ன நான் சொல்றேன்னா, எங்களை எத்தனை பேர் ஈமான்தாரிகள்? இது எங்களுக்கே சில வேலைகள் தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ரால சொல்றாங்க, அதாவது சில பேர் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர் வ மா ஹும் பிமுமினீன். அல்லாஹ் சொல்றாங்க, அவங்க கேட்டா சொல்லுவாங்க, ஆமன்னா பில்லாஹ், அல்லாஹ் நம்பிக்கிறாங்க, வ பில் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நம்பிக்கிறோம். அல்லாஹ் சொல்றாங்க, வ மா ஹும் பிமுமினீன், அவர்கள் ஈமான் கொள்ளவே இல்லை என்கிறான் அல்லாஹ். அவங்க நம்பவே இல்லை என்கிறான். நம்பினோம் என்கிறார்கள், நம்பவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்றாங்க? நம்பினோம் நம்ம பொய்க்கு சொல்லலையா? அவர்கள் உணர மாட்டார்கள். அவங்க நம்பர்கள் உணர மாட்டார்கள். என்ன காரணம்? அவங்க நிஜமா தான் நம்பி நினைக்கிறாங்களா? அவங்க நினைக்கிறாங்க நாங்க தான் பர்ஃபெக்ட்டா நம்பியிருக்கிறோம். ஆனால் அவர்கள் நம்பவில்லை என்பது அவர்கள் உணர மாட்டார்கள். உணர முடியாத ஒரு நோய் இது. அவங்க கைக்குள்ள ஒரு நோய் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு நோயை அதிகமாக்குறான் என்று குர்ஆன்ல சொல்றோம். அவங்க கைக்குள்ள ஒரு நோயா, உடம்புல ஒரு நோய் இருந்தா டாக்டர் போய் மருந்து மாத்திரை எடுத்து பிசிக்கலி இந்த நோயை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு மருந்து செய்யலாம். மனசுல நோய் இருந்தா இன்னைக்கு வரைக்கும் மனசுல உள்ளதை கண்டுபிடிக்க யாருக்கு உலகத்தில் எந்த நாட்டிலே எந்த பகுதியிலே கண்டுபிடிப்பதற்கான எந்த ஒரு கருவியும் கண்டுபிடிக்கிறது. இந்த மனசுல என்ன இருக்கிறது முடிச்சு போட்டு அவங்க இதெல்லாம் நினைக்கிறான்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு உலகம் முன்னேறினாலும் மனதை ரீட் பண்ணிடலாது. அல்லாஹ் சொன்னா மனசுக்குள்ள ஒரு நோயா, அந்த நோயை அல்லாஹ் அதிகமாக்குறான். அதனால அவங்களுக்கு தெரியாதா என்ன நடக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம ஈமான்தாரிகளா இல்லையா? நிஜமா எங்க கல்விக்குள்ள ஈமான் இருக்கிறதா இல்லையா? ஈமான் நுழைந்து விட்டால் ஒரு பெரும் மாற்றம் ஏற்படும். நாம் வாயால் ஈமான்தாரிகள் என்று சொன்னார். அல்லாஹ் சொல்றானே ஒரு கேட்டகரி, அவர்கள் நம்பவே இல்லைன்றானே, அந்த கேட்டகரியில போய் சேர்ந்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் ஈமான்தாரிகளாக நாம் வாழ்வோம் என்றால் இதுக்கு ஒரே ஒரு செக்கிங் தான் பண்ணலாம்.
என்ன செக் பண்ணலாம்னா எங்க வாழ்க்கையில் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறார் அப்ப ஈமான்தார். நான் நமக்குள்ள ஒரு சுயபரிசோதனை செய்து இந்த மாற்றங்கள் ஏற்படலையா, ஆனா நம்ம தொழுவ போறோம், பயானுக்கு போறோம், நாம சில மஜ்லிஸுக்கு போறோம், ஆனா இந்த பண்பாடுகள் நமக்கு வெளியே வரவில்லையா, எங்க ஈமான்ல ஒரு பிரச்சனை இருக்கு என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கண்டுகொள்ள வேண்டும். இந்த ஒரு அடிப்படையை கண்டுகொண்டு நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் மன்றத்திலே மிக அற்புதமாக தன்னுடைய உரைகளில் அந்த மக்கள் மன்றத்தில் ஈமானை பதிவு செஞ்சார். அது நிஜமாக அந்த ஈமான் கருத்துகளோடு சங்கமிக்க ஆரம்பித்தது. அல்லாத கருத்துகள் ஆட ஆரம்பித்தது. கண்ணிலிருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. பெரும் பெரியவர்கள் இருப்பாங்க சொல்ல முன்னாடி அவங்க எல்லாம் தேம்பி தேம்பி அழுவாங்க நினைச்சு பார்க்கலாமா? ரசூல் அது ஈமான் செய்யற மாற்றம். ஈமான் உலகத்தில் ஏற்படுத்துற மாற்றம் என்னன்னா அவங்க ஆசைகள்லாம் கட்டுப்படும். அவங்க கருவுகள் எல்லாம் ஒரு விதமா மாற ஆரம்பிக்கும். தங்க பிள்ளைய கொள்ற நேரம் எந்த தகப்பனாலும் அழாம இருந்திருப்பாங்க. யாராவது கொண்டிருந்த அழாம இருப்பாங்களா? எங்கேயோ ஒரு புள்ள மௌத்தாகிறனால நாம் துடிக்கிறோம். பலஸ்தீனத்தில் 4 உயிர்கள் வழிபோகிற நேரம் நாம் அழுகிறோம். நம்முடைய கருவுகளுக்கு அந்த வேதனை தெரிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு வாப்பா பார்க்க சொந்த மகனை துடிக்க துடிக்க சாரடித்தால் அந்த வாப்பா சிரிப்பார அழுவாங்க. தன்னுடைய பிள்ளையை தான் கொண்டால் எப்படி? அப்படிப்பட்டவர் தான் ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து அந்த குர்ஆன் ஆயத்தை அருளப்பட்டிருக்கிறது. எந்த பாவத்துக்காக அந்த பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த ஆயத்தை அருளப்பட்டது. எந்த பாவத்துக்கு கொலை செய்யப்பட்டார், ஏன் கொலை செய்யப்பட்டார் என்று அல்லாஹ் மறுமையில கேட்பான உடனே ஒரு தோழர் முன்னாடி வந்து அவருக்குள்ளே அவர் கொண்டவருக்கு ஞாபகம் வந்து பொம்பளை கௌரவத்துக்காக எல்லாரும் கேவலமா பேசினாங்க. அவர் கௌரவத்துக்காக கொண்டு போட்டார் தங்க பொம்பளை பிள்ளை. ரசூலுல்லாஹ் வந்து அது கண்ணால ஓடுது. அல்லாஹ் என்னோட பேசுவானா யார சொல்லலாம், அல்லாஹ் எனக்கு மன்னிப்பை தருவானா யார சொல்லலாம். இந்த கண்ணீர் மழுக அந்த பாவத்தை அஞ்சு ஒரு அடியான் துடிக்கிற நேரம் அதுக்கு பேர் ஈமான். அல்லாஹ்வுடைய முடியாது, அதுக்கு பேர் ஈமான். ஈமான் வருகிற நேரத்தில் கல்விகளுக்குள்ள அந்த மாற்றம் ஏற்பட்ட உடனே நம்ம கண்கள் கலங்க ஆரம்பிக்கும், நம்ம செயல்பாடுகள் மாற ஆரம்பிக்கும், தர்மம் செய்வோம், மறைவாக செய்ய ஆரம்பிப்போம். சில பொழுதுகளில் நாம் தான் ஊருக்கு பயான் நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஆனா கல்வி ஈமான் இருக்காது, கல்வி ஈமான் இருக்காது. 4 பேருக்கு நன்மை செய்வதாக இருப்போம், கல்வி ஈமான் இருக்காது. ஈமான் இல்லை என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த பண்புகளை மூமின்களுக்கு சொல்றாங்க அந்த பண்புகள் அவரிடம் இருக்கவே இருக்காது. அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு சொல்கிறேன். பெருமானார் போய் அந்த தூய்மையான ஈமானை அந்த மக்கள் மன்றத்தில் கொடுக்கிற நேரம் அல்லாஹ் சில கல்விகளை தெரிவு செய்கிறார். அந்த கல்விகளுக்குள்ள நுழைந்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் காணாத அதிசயத்தை ஜஸீரத்துல் அரபில் மதீனா மண்ணு காண ஆரம்பித்தது. மனிதர்கள் இவ்வளவு நல்லவர்களாக நினைக்கிற அளவுக்கு அவர்கள் இன்றைக்கும் மிம்பரில் சஹாபாக்களை பற்றி நான் பேசுகிறேன். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள், அரபிய தீபகற்பத்தில் ஒரு ஊரில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதற்கு நாம் பேசுகிறோம். இன்றைக்கு உலகத்தை எடுத்தால் சில விஞ்ஞானிகளை பற்றி பேசுவார்கள். அவர் இதை கண்டுபிடித்திருக்கிறார், அதை கண்டுபிடித்திருக்கிறார், இதை செய்திருக்கிறார். சில மன்னர்களை பற்றி பேசுவார்கள், சில பணக்காரர்களை பற்றி பேசுவார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளாக திகானியில் மட்டுமா ரஷ்யாவில் பேசப்படுகிறது, சைனாவில் பேசப்படுகிறது, சவுதி அரேபியாவில் பேசப்படுகிறது. ஒரு தனி நபர் யாரு? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படிப்பட்ட தோழர்கள் அவர்கள் கருப்பா வெள்ளையாண்டு தெரியும். அவர்களுக்கு ஒரு சிலை இல்லை, உருவ படம் இல்லை. அவர்களுடைய பண்பை உலகத்திற்கு 1400 ஆண்டுகளுக்கு கழிந்தும் மறக்க முடியாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பண்பை உலகத்தில் இன்றைக்கும் அது பெருமதி என்பதனால் மீன்பர்களில் கொடுக்கிறோம். இன்றைக்கு பேசுகிறோம். உலகத்தில் அவர்கள் பேஸ்புக் அவர்களை ஃபேமஸ் ஆக்கவில்லை, யூடியூப் வாயிலாக அவர்கள் ஃபேமஸ் ஆகவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஈமான் சங்கமித்திற்கு பிறகு அவர்கள் பண்புகள் மாறியதற்கு பிறகு அவர்களை கொண்டு வந்து உலக அரங்கில் மேல தூக்கி வைத்தார். இப்ராஹிம் நபி அவருடைய பண்பு ஈமான் அவருக்குள் நுழைகிறது. குஃப்ரியத்துள் ஒரு
பருவத்தை பிஞ்சு இப்ராஹிமுடைய கல்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரிவு செய்தார். அல்லாஹ்வுக்குள் ஈமானை வைத்தார். நான் இன்றைக்கு பள்ளியை விட்டு வெளியேறுகிற நேரம் எங்களுடைய கண்களுக்குள் ஈமான் நுழைந்திருந்தால் அல்லாஹ்வுக்கு அதிகம் சுக்ர் செய்ய வேண்டும். அதை பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சின்ன ஈமான், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சின்னவர், அவர் கண்களுக்குள் அந்த ஈமான் நுழைகிறது. ஈமான் நுழைந்ததற்கு பிறகு அவருடைய வாப்பாவுடைய எந்த பேச்சு, அவர் என்ன சொன்னாலும் இது பிழைதான் என்று சொல்கிறார். ஈமான் நுழைந்ததற்கு பிறகு ஏற்படுகிற தைரியம், ஈமான் நுழைந்ததற்கு பிறகு ஏற்படுகிற பண்பு எல்லாமே அவருக்குள் இருக்கிறது. அடாவடித்தனம் பண்ணவில்லை. கத்தி எடுத்து போய் வாப்பா குத்தல. குர்ஆன் பேசுகிற நேரத்தில் இப்ராஹிம் பேசுகிற இடங்கள் எல்லாம் வாப்பாவோடு அவர் பேசுவதும் வாப்பா அவரோடு பேசுவதும் வித்தியாசப்படுத்தி குர்ஆன் சொல்லுது. யாபத்தி 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 ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்தில் சொல்லவில்லை. ரஹ்மான் இப்ராஹிம் பேசுகிறார் சூரா மரியமில் பேசுகிறார். அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வருகிறார். யாபத்தி 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 திரும்ப என்னுடைய அருமை தந்தையே, என் அருமை தந்தையே, என் அருமை தந்தையே, ஏன் இந்த செய்தியை வழங்குகிறீர்கள்? இப்படித்தான் கேட்டார். ஒரு இடத்தில் கூட, ஒரே ஒரு இடத்தில் கூட குர்ஆன் இப்ராஹிம் நபி வாப்பா பேசுகிற நேரம் இப்ராஹிம் நபிக்கு பேசுகிறார், யா புனைய, என் அருமை மகன் என்று ஒரு இடத்தில் கூட அல்லாஹ் கொண்டு வரவில்லை. நூஹ் நபி தன்னுடைய மகனோடு பேசுகிற நேரம் யா புனைய, நேரடியாக குஃப்ரில் இதிலே நிற்கிறார். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற அந்த கூட்டத்தில் நிற்கிறார். கடைசி அழைப்பை விடுகிறார் தாவாவில், யா புனைய, என் அருமை மகன் இருக்கம் மகனா, எங்களோட ஏறு வாப்பா, இந்த கப்பல் எங்களோட ஏறு, நீ மூழ்கடிக்கப்பட்டிருவாய், ஏறு எங்களோடு, ஏறு அங்க. யா புனைய, தன்னுடைய வாப்பாவை பார்த்து அந்த மகன் நூஹ் நபியுடைய மகன் யா அபத்தி என்று சொல்லவில்லை, என்னுடைய அருமை வாப்பா என்று சொல்லவில்லை. திருக்குர்ஆன் மிக அருமையான முறையில் அந்த வசனங்களை கொண்டு வந்து வார்த்தை பிரயோகங்களை செய்கிறது. அல்லாஹ் இப்ராஹிம் என்ற சின்ன பிஞ்சு குழந்தைக்கு ஈமானை கொடுக்கிறார். அந்த ஈமான் உலகம் இதுவரைக்கும் பார்க்காத ஈமான், இதுவரைக்கும் காணாத ஈமான். அந்த ஈமானுடைய கண்ணியத்தை சுப்ஹானல்லாஹ் அவருடைய கல்வியை அது போய் சேர்கிறது. அவர் சேர்ந்ததற்கு பிறகு அந்த ஈமானை அல்லாஹ் சோதிக்கிறார். அல்லாஹ் கேட்கிறார், மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா ஈமான் கொண்டுட்டோம் என்று சொன்ன உடனே, ஓ ஈமான் கொண்டுட்டீங்க எல்லாரும் போங்க, நீங்க எல்லாம் சொன்னா அப்படின்னு அனுப்பிட நினைக்கிறீங்களா? அவர்கள் சோதிக்கப்படாமல் ஈமான் கொண்டவங்களாம் வரிசையில் நிலைமைலாம் இவர் புள்ளி எடுக்கணும், அவர் சொத்த பறிங்க, சொத்த பறிச்சிருவாங்க. அவருக்கு ஒவ்வொன்றாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பான். அந்த சோதனைக்கு குர்ஆன் சொல்லுகிற வசனம் என்னடா? முசீபா, அசாப. அசாபனா கையில ஒரு ஈட்டி வச்சிருக்கிறார், அங்கால ஒரு பெரிய ஒரு சரியா ஒரு எலி இருக்கு, ஒரு மிருகம் இருக்கு. இதை கொண்டு போய் தூரத்துல மிருகம் சின்னதா தெரியும், கண்ணு முன்னாடி பெருசா தெரிகிற புலி ரொம்ப தூரத்துல மூணு மாதிரி ரொம்ப எலி மாதிரி தெரியும். அவ்வளவு தூரத்துல உள்ள ஒண்ணு சரிய ஈட்டியை வச்சு குறிப்பார்த்து அடிச்சா அது சரிய போய் படுறதுதான் குறிப்பார்த்து ஒரு ஆளுக்கு சோதனை. அந்த சும்மா திடீர்னு சோதனைக்கல, எனக்கு வர்ற சோதனை டோட்டலை என்ன அனலைஸ் பண்ணி எதுக்கு அடித்தால் சரியோ. ஒரு ஆளுக்கு நோயை கொடுக்கிறான், ஒரு ஆளுக்கு பணத்தை பறிக்கிறான், ஒரு ஆளுக்கு சாப்பாடு இல்லாமக்கிறான். இது அவருக்கு சூஸ் பண்ணி நாம சோதிக்கிறோம் என்றால் சும்மா திடீர்னு தூவிவிடல. அவருக்கு எது பிரச்சனையோ, எது அவர் பெரிய எடுப்பாரோ அதே பிரச்சனை அவர் தாக்கி சரியா கொண்டு வந்து வைப்போம் என்றாலும், எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது சும்மா வரல, திடீர்னு வரல, அது ப்ரீ பிளான். அல்லாஹ் ஆல்ரெடி அது இதுதான் இவருக்கு வர வேண்டிய பிரச்சனை என்று தீர்மானிச்சிட்டான். இப்ராஹிம் நபிக்கு எந்த பிரச்சனை கொடுத்தான்? லைஃப்ல அவருக்குள்ள உங்களுக்கு என்ன கனவு இருக்கும்? வாகனம் வாங்குற கனவு, பென்ஸ் வாங்குற கனவு, BMW வாங்குற கனவு, பெருசா ஊடு கட்டுற கனவு, ஒவ்வொரு கனவுகளை வச்சிருப்பீங்க. இப்ராஹிம் நபிக்குள்ள பெரிய கனவு என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு புள்ள கிடைக்கும், அதான் பெரிய கனவு. அவருக்கு வாப்பான்னு சொல்லணும். ஏண்டா அவர் வாப்பா அவரை வளர்த்ததுக்கு
நீ மணியாண்ட கல்லால எரிந்து கொள்ள ஓடண்டாங்க. ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு சொந்தத்தை விட்டு பந்தத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு போற நேரம் அவருக்கு ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு பிறகு அவருக்கு பிள்ளை இல்லைன்னு ஒரு ஏக்கம் நிறைய காலம் இருந்துச்சு. அவர் கொஞ்சத்துக்கு அவருக்கு புள்ள வேணும். அல்லாட்ட நிறைய காலம் கேட்டார். அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா? குறி வைத்து ஒரு மனுஷனுக்கு புள்ளைய கொடுத்துட்டு சோதனை தெரியுமா? குறி வைத்து அல்லாஹ் இப்ராஹிமுக்கு கொடுக்கிற பெரிய பிரச்சனை என்ன? புள்ளையே இல்லாம புள்ளைய கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவார். அந்த சிறுப்பு வாயிலிருந்து மறைய முன்னாடி புள்ளைய நாம கேட்கணும். அப்ப இப்ராஹிம் கொடுக்கிறாரு பார்ப்போம். இதுதான் சோதனை. நான் சொன்னது புரியுதா? அந்தந்த ஆளுக்கு அந்தந்த விதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சோதிக்க ஆரம்பிப்பான். எங்களுக்கு எந்த சோதனையோ எதை நாம் பலகீனப்பட்டுருவோம் என்று இருக்கிறோமோ அந்த இடத்தில் சோதித்தால் ஈமான் திரும்ப பறக்க ஆரம்பிக்கும். எங்களை பலமாக்கு ஈமான். அது ஈமான் அடிப்படை. ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யார சொல்லலாம், எனக்கு உபதேசம் பண்ணுங்க. யாரிடமும் நான் போய் திரும்ப ஒரு உபதேசம் கேட்க கூடாது. அப்பொழுது ஒரு உபதேசம் பண்ணுங்க. இதோடத்தில் பெருமதியான உபதேசத்தை கேட்கிறார். பெருமாள் உங்க வாய்க்கு கேட்ட பிறகு நான் கேட்க வேண்டாம் என்று சொல்ற மாதிரி ஒரு கேள்வி. அல்லாஹ் உட்கார்ந்து பல நைட்டுகள் உட்கார்ந்து யோசிச்சு 4 தான் எழுதி கொடுத்தாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ். ஆமன்து பில்லாஹ்னு சொல்லுவாப்பா. சொல்லிட்டீங்களா? அது உறுதியான இல்லைன்னா ஆமன்து பில்லாஹ்னு சொல்றவங்க அது அப்படியே ஈமான் நுழைஞ்சிடும். ஈமான் நுழைஞ்ச பிறகு ஈமான் காணாம போயிடும். ஈமான் ஒரு விதமாக பூமிக்குள்ள போன பிறகு வேர்கள் வரும். மெல்ல மெல்ல மண்ணை பிடிக்கும். கொஞ்ச காலத்துக்கு போன போது அந்த மண்ணுக்குள்ள வேர் நல்லா நுழைஞ்சி அது ஆழமா உறுதியா பிடிச்சிடும். பெரிய மரமா வளர்ந்திருக்கும். அடியில நல்ல மண்ணை பிடிச்சிருக்கும் பூமியை. இதே மாதிரி ஈமான் மெல்ல மெல்ல நுழைஞ்ச பிறகு சில ஈமான் காணாம போயிடும். சில ஈமான் அப்படியே நுழைஞ்சதுக்கு போய் சிக்காம உறுதியாக நுழைஞ்சிடும். இன்னல்லதீன காலு ரப்பனா, எவர்களுடைய ரப்ப அல்லாஹ்னு சொல்றாங்க, சும்மஸ்தகாமு, அதை உறுதியாக நிற்கிறார்கள். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களுக்கு இறங்குகிறார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅபஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதூன். நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அந்த ஜன்னாவை வாக்களிக்கிறோம்னு வாக்களிப்போம். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபித் துன்யா வ ஃபில் ஆஹிரா. இந்த உலகத்துக்கு மறுமைக்கு நாம் உங்களுக்கு பாதுகாவலர்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய நிலையாக இன்னல்லதீன காலு ரப்புனா, எவன் தன்னுடைய ரப்ப அல்லாஹ்னு சொன்னானோ அவனுக்கு இல்லை. சும்மஸ்தகாம் என்கிறது குர்ஆன். எவன் தன்னுடைய ரப்ப அல்லாஹ் முன்னாடி வந்துட்டானோ சும்மஸ்தகாமு, அதுல உறுதியாகவும் நின்றாரோ. உறுதியா நிற்கிறது என்பதுதான் ஈமான் மிக முக்கியம். ஈமான வெளிப்படுத்த ஆரம்பித்தால் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். மானபங்கப்படுத்தும், எங்க சொத்துகள் பறிக்கப்படும், எங்க பிள்ளைகள் மூத்தாகுவார்கள். சில வேளை நாங்கள் ஏழைகளாகவும் நாங்கள் மானபங்கப்படுத்தப்படுவோம். பெருமாள் அந்த மணல் குண்டிலே இருந்து முதலிலே தஅவா தன் நாவால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்ற நேரம் அது வரைக்கும் அவரை சாதி, அது வரைக்கும் அவர் அமீன். அந்த ஊர்ல கொடுக்க முடியுமான எல்லா பட்டங்களையும் கொடுத்திருந்தாங்க. எமர்ஜென்சி கூப்பிட்டிருந்தாங்க. அந்த டைம்ல அரபு நாட்டில் ஒரு நெருப்பை பத்த வச்சிருக்காங்கன்னா அதுதான் எமர்ஜென்சி. மனிதர்கள் இப்ப கூப்பிடுறோம், நம்ம ஏர்ஜென்ட் ஒரு மெசேஜ் அடிப்போம், உடனே ஏர்ஜென்டான விஷயம். அங்க எமர்ஜென்சி என்ன நெருப்பு பத்த வச்சுட்டாங்க, எல்லாரும் கூடிடுவாங்க ஒரு இடத்துக்கு. எதுவும் தெரியாத அவசர செய்தி. பெருமானார் சொன்னார்கள், இதுக்கு பின்னாடி ஒரு பலவர்த்தம் நம்புவீங்களா? நம்புவோன்னு சொல்லுங்க. எங்க உலகத்துல பொய்யே சொல்ல தெரியாத ரசூலுல்லாஹ். பொய் என்ன தெரியாது. அந்த மக்கள் 40 வருஷமா பார்த்தாங்க, பொய் தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. பொய் என்னன்னு தெரியாது. அவர்களாக பேர் பெற்றார்கள் அஸ்ஸாதிகள். ரசூலுல்லாஹ் பேர் வைக்கல, அவங்க வச்ச பேர். ஃபர்ஸ்ட் தடவை ரசூலுல்லாஹ்வுக்கு பொய் என்ற பட்டம் கிடைக்கும் போது 40 வருஷத்துக்கு பிறகு அதெல்லாம் ஈமான் வெளிவருகிற நேரம் பிரச்சனைகள் கிளம்ப ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். தன்னை ரொம்ப விரும்பின நேசமானவர் முன்னாடி நிற்கிறார். பாப்பட சகோதரர் அபூ லஹப். ரசூலுல்லாஹ் கிடைச்ச உடனே தன்னை பிள்ளைய, அதாவது அடிமையை விடுதலை செஞ்சார், கொண்டாடினார். ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டாடினார். மண்ணை எடுத்து ரசூலுல்லாஹ் முன்னாடி ஒரே தப்பல்ல கேட்பார். அலினா ஜமால் நாசமா இருக்கா, எங்களை கூப்பிட்டீங்க, அல்லாஹ் பாதுகாக்க. இருக்கா, எங்களை கூப்பிட்டீங்க,
இது சொல்லவா கூப்பிடுங்க? வகுல் ஜால் ஹக் வதஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில காணவர். சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழியும். அது லேசா அழியாது. சத்தியம் எங்க வந்து நிற்கிறதோ அசத்தியம் அது மிகப்பெரும் போராட்டத்தை காட்டி செய்தான். ஒரு போராட்டத்தை நடத்தி கடைசியாக தோல்வியை சந்திச்சு அதை அழிச்சு போயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சத்தியத்தை முன்வைக்கிறார்கள். அந்த பிரச்சனை அங்க வருகிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஈமான் கல்புக்குள் நுழைகிற நேரம் அந்த பிரச்சனை ஏற்படும். ஈமான் வருகிற நேரம் அத்தனை பறிக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஈமான் நுழைக்கப்படுகிற மானம் போகுது. குடும்பத்தை விட்டு எல்லாம் ஒதுங்குறாங்க. இப்ராஹிம் நபிக்கு தான் பாலைவனத்துல போய் மகனையும் பிள்ளையும் எல்லாம் வச்சுட்டு போகன்றாங்க. பச்சை உடம்பு ஹாஜரா அம்மா, கை குழந்தை இஸ்மாயிலுக்கு எத்தனை வயசு, சின்ன குழந்தை. எந்த வாப்ப என்ன கணக்கு போட்டாலும் அது தோல்வி, ஃபெயிலியர். ஏண்டா கொஞ்சோண்டு கையில சாப்பாடும் கொஞ்சோண்டு தண்ணி பையை கொடுத்த பௌசரை கொண்டு போய் நிப்பாட்டில் இப்ராஹிம் நபி, நான் பௌசரை வச்சிருக்கிறேன், நான் போறேன். அல்லாஹ் சொல்லிட்டான் பௌசர்ல தண்ணி நிற்குமான்னு பாருங்க. அது ஒரு பொம்புல ஒரு ஆப்பிள் என்ன செய்ய, ஒரு தூரத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. கண்ணுக்கு தெரிகிற மக்காவுல மக்கா அதுல பேர். அந்த மக்கா பள்ளத்தாக்குல எங்கேயுமே தண்ணி இல்லை. தண்ணி எடுக்கிற டெக்னாலஜியும் இல்லை. ஏதாவது மோட்டர் போட்டு எடுக்கிற டெக்னாலஜியும் இல்லை. இப்ராஹிம் நபி உலகத்தில் உள்ள அறிவாளிகள் லிஸ்ட்ல ஒன்னாம் அறிவாளி. அல்லாஹ் சொன்னா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொன்று கொடுத்தாங்க. மூசா நபிக்கு கைத்தறியை கொடுத்தா, ஈசா நபி கொடுத்தது, இப்ராஹிம் நபி கொடுத்தது அறிவு. குர்ஆன் அவருக்கு கொடுத்த அதிசயம் அவரோட பேசி தப்பவே இல்லை. அவரோட பேசினும் தோப்பான், அவருடைய விவாதம் பண்ணிதான் தோப்பான். அப்படிப்பட்ட அறிவு. அவர் அறிவு கடல். அந்த அறிவாலே அடிப்பார். அவருடைய அறிவுக்கு அல்லாஹ் மிகப்பெரும் வரக்கத்து செய்கிறார். இப்ராஹிம் நபிக்கு அவர் கைத்தறி கொடுக்கவும் இல்லை, பறவைகள் ஊதராட்டத்தில் கொடுக்கவும் இல்லை, எதையும் கொடுக்கல. அந்த இப்ராஹிம் நபிக்கு அறிவிலே சோதனை. அவர் ஆசைப்பட்ட பிள்ளைகளையும் அவர் அறிவுக்கு சோதனை என்னன்னா, விட்டுட்டு போனா மௌத்தாயிடுவாங்க. அல்லாஹ் விட்டுட்டு போ சொல்றான். இந்த ஈமான் ஏற்படுத்திய மாற்றத்தை பாரு. பிள்ளையும் மனைவியும் விட்டுட்டு போனா அவர் திரும்ப வருகிற நேரம் அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் ஈமானுக்கு பதில் கொடுக்கிறார். இப்ராஹிம் நீங்க போங்க, நான் பார்க்கிறேன். பாலைவனத்து மண்ணில யாரும் பார்க்கல, எதுவும் செய்யலாது ரப்பல் ஆலமீனை தவிர. அவர் திரும்பி வருகிற நேரம் வற்றாத ஒரு இடம் அங்க இருந்தது. அவர்கள் மகிழ்ந்தார்கள். அங்க ஒரு படகு இருந்தாங்க. அந்த ஒரு தியாகி இந்த ஊர் உருவாக்கியாச்சு. உருவாக்கினா யாருக்கு உருவாக்கினது? எந்த ஊர்ல வந்து யார் ஃபர்ஸ்ட் தம்பதிகள் எந்த பகுதியில் இருந்தாங்க? தண்ணீர் இருந்துச்சா? எங்க இருந்துச்சு? என்ன சாப்பிட்டாங்க? எத்தனாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி? உலகத்துல எந்த நாட்டில் போய் கேட்டாலும் அதை எக்ஸாக்ட்லி சொல்லல. ஒரே ஒரு ஊர் அல்லாஹ் ஈமானுக்கு கொடுத்த பரிசு. ஒரே ஒரு ஊரை அங்க முதல்ல வந்தவங்க இவங்க தான். நடந்த காரியம் இதுதான். அது நீங்க மறக்கவே கூடாது. அந்த நாள் அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு. உம்ரா அல்லாஹ் மார்க்கெட் மாத்தி அந்த அம்மா குழந்தை எடுத்துட்டு ஓடினதா அந்த ரெண்டு மலையை வச்சு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் 24/7 365 days. எல்லா நாளும் லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன். நான் ஓடணுமா, நீங்க ஓடணுமா, அப்படி பேர் ஓடணுமா? அந்த பாலைவனத்தில் அந்த மண்ணில் அந்த இடத்துல 24 மணி தியானமும் அந்த ஊருடைய உருவாக்கம் யாரு செய்தார்களோ அவருடைய வெளிப்பட்டு ஈமானை அல்லாஹ் இன்றைக்கு வரைக்கும் அழிக்க விரும்பல. இதுதான் ஈமான் ஏற்படுத்திய மாற்றம். மனிதர்கள் ஒன்று சேர்ந்தால் ஒரு ஊரை உருவாக்கிறது. அதை காட்டலாம். அந்த எல்லாரும் ஓடி சொல்றோம், இப்படித்தான் இந்த ஊர் உருவாச்சு, அல்லாஹ் இப்படித்தான் தண்ணி கொடுத்தான். தண்ணியே கொடுக்கிறாரா? யாருக்கும் கொடுக்கிறாரா? எதுவுமே இல்லாத ஒரு ஊரா, லேசில மழை பெய்யாத ஊரா. அந்த புள்ள துடிக்கிற நேரம் அந்த அம்மா யாரும் ஓடல. தன்னுடைய ரப்பிடம் கேட்டு தன்னுடைய ரப்பு தருவான் என்ற நம்பிக்கை அந்த மலையிலிருந்து இந்த மலை வரைக்கும், இந்த மலையிலிருந்து அந்த மலை வரைக்கும் அந்த அம்மா ஓடினான். ரப்பு அவருக்கு பதில் கொடுத்தான் செய்தி அந்த ஊருடைய ஆரம்பம். அல்லாஹ் அந்த பக்கத்தை பிச்சு வீச விரும்பல. எத்தனையோ உருவாக்கப்பட்டிருக்கிறது, அந்த பக்கங்கள் உலகத்துக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ ராஜாமார்கள் புரட்சி செய்தார்கள், அந்த புரட்சிகள் மறக்கடிக்கப்பட்டது. இப்ராஹிமுடைய ஈமானுடைய ஒவ்வொரு துளிகளும் அந்த காபாவுக்கு பக்கத்திலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. 2.5 மில்லியன் to 5 மில்லியன் கொடுத்துட்டு ஹஜ் மாநாடுக்கு போறது நோக்கு பிடிக்கல. ஹஜ் மாநாடுக்கு போறது புதிய இபாதத்து செய்யல.
அது நுழைந்ததுக்கு பிறகு கிடைக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிடைக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த பெருமதியை உணராமல் நாம் கல்வியில் ஆமந்து பில்லாஹி சுமந்திருக்கிறோம், வமலாயிகத்திஹி சுமந்திருக்கிறோம், வகுதுபிஹி வருசுலிஹி சுமந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சுமந்தது என்ன என்று தெரியாவிட்டால் பெருமானார் திரும்ப திரும்ப கேட்டார்கள், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்வி அலா தீனிக். கல்விகளை பரட்டக்கூடிய ரப்பே, மார்க்கத்தின் பக்கமுடைய கல்வி நிலைபெறச் செய்வாயா. அனஸ் பின் மாலிக் அவர்கள் கேட்டார், யா ரசூலல்லாஹ், இது கேட்கிறீங்களே ஈமானே ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்கிறார். யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்வி அலா தீனிக், உறுதியாக்கிறியா அல்லாஹ், தீனின் பக்கம் கல்வி உறுதியாக்கிறியா அல்லாஹ், வளையிடப்பட வச்சிடாதே யா அல்லாஹ், என் கல்வி உறுதியாக்கிறு. பெருமானார் தொடர்ந்து கேட்டதுவா. அனஸ் பின் மாலிக் கேட்டார், யா ரசூலல்லாஹ், உங்க தோழரின் விஷயத்தில் பயப்படுகிறீர்களான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னது, விரல்களுக்கு மத்தியில் அல்லாஹ் கல்விகளை வைத்திருக்கிறான், கரட்டி போடக்கூடியவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஈமான் எவ்வளவு காலம் குடியிருக்கும் என்று தெரியாது. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், ஹிதாயத்து கல்விகளுக்கு நுழைந்ததற்கு பிறகு அதை எடுக்கிறாரே யா அல்லாஹ். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா, ஹிதாயத்திற்குள் பரம்பரையினுடைய கல்விகளை அதை எடுக்கிறாரே யா அல்லாஹ். வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன் அருள் கொடைகளை எங்களுக்கு தந்துவிடு யா அல்லாஹ்னு கேட்கிறார். கல்வில ஈமான் வந்தா மௌத் வரைக்கும் ஈமான் இருக்கும் என்று தெரியாது, அதை எடுத்து விடுவாங்க. ஒரு சில காலங்கள் அது இருக்கும், சில நேரங்களில் அது பாதுகாக்கிறதுக்காக நிறைய துவாக்கள். இப்ப சொல்லுங்க, எது பெருமதி, எது பெருமதி? அல்லாஹ்வுடைய இப்ராஹிம் நபியை கொண்டு வந்து இந்த இடத்துக்கு வைத்தது, சஹாபாக்களுக்கு இந்த இடத்துக்கு வைத்தது, இஸ்லாம் இந்த அளவுக்கு வந்தது ஈமான் தான். இந்த மெசேஜ் இது கல்விக்குள் எனக்கு உங்களுக்கு நுழைவிக்கிறதுனா பிரச்சனை இல்லை. கடையில வாங்கியாச்சு, உணவுல போட்டாச்சு, எங்க பிள்ளைக்கு எடுத்து வாங்கி கொடுக்கறாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது அல்லாஹ் தான் நேசிக்கிற அடியார்களுக்கு நுழைக்கிறான். அல்லாஹ் அந்த கல்விகளுக்குள் நுழைவிக்கிறான். இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு நாம் வருகிறோம் என்றால் கொஞ்சம் நெஞ்சம் அந்த ஈமானுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கின்ற அர்த்தம். அல்லாஹ்வே அது திறக்கப்பட்டிருக்கிற அர்த்தம். அல்லாஹ்விடம் அதை இஸ்திகாமத்தை அதிகமாக கேட்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுவ அப்படிப்பட்ட நிலைமைகளை நமக்கு தரணும். அல்லாஹ்வுடைய அதனால் சொல்கிறேன், ஈமான் என்பது இந்த உலகத்தில் நாம் சேகரிக்கக்கூடிய மிக விலை மதிக்க முடியாது. மைக்கேல் ஜாக்சன், அவன் சாதாரண புகழ் என்ற உலகத்தில் ரொம்ப பலமான புகழ் அடைஞ்சிட்டாங்க ஒரு மனுஷன். அவன் தொட்டதெல்லாம் சரியா போயிடும். எந்த அளவுக்கு அவன் ஃபேமஸ் ஆகிறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு படம் வரப்போகுது அர்த்தம். அதன் புகழ் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு முஃமின் புகழோட எப்படி நடக்கணும் என்பதை அல்லாஹ் படித்து தந்திருக்கிறார். மைக்கேல் ஜாக்சன் அது சாதாரண புகழ் இல்லை. ஸ்ரீலங்காவில் இருந்தவரால் இலங்கையில சூழல், இலங்கையில் ஒரு மந்திரிய இந்தியாவில் தெரியாது, ஜனாதிபதி பேரே சில பேர் தெரியாம இருக்கிறாங்கன்னா மந்திரியா தெரிவாங்க. மைக்கேல் ஜாக்சன் உலகத்துல தெரியாதவங்க யாரும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சின்ன சிறுசிகளும் தெரியும். காணாட்டின் பேர் கேள்விப்பட்டிருக்கேன். இரண்டாவது நடனம் அந்த அளவுக்கு. மைக்கேல் ஜாக்சன் சாதாரண ஒரு கான்சர்ட்டுக்கு பிடிக்கிற மைக், அதே 1.5 கோடி 1 கோடி நம்ம கணக்குல கொடுப்பாங்க. தனியா தயாரிச்சு ஒரு கம்பெனி மைக்கேல் ஜாக்சனுக்கு மார்க்கெட்ல போடுற மைக்க கையில கொடுக்க மாட்டாங்க. அந்த கம்பெனி அவருக்கு இந்த லைவ் கன்சர்ட்டுக்காக ஒரு மைக்க தயாரிச்சு கொடுப்பாங்க. மைக்கேல் ஜாக்சன் என்ன பண்ணுவான் தெரியுமா? மைக்க பிடிச்சு பாட்டு படிப்பான். அவன் எல்லாம் சம்பாதிச்சான்னு சொல்றதுக்கு ஒன்று சொல்றேன். பாட்டு படிச்சு முடிஞ்சிட்டு அந்த மைக்க கொடுத்துட்டு போயிடும். சும்மா கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? அது 1 கோடிக்கு தயாரிச்சிருந்தா 2 கோடிக்கு ஏலம் போடுவாங்க. மைக்கேல் ஜாக்சன் சைன் வச்ச அவன் இந்த கன்சர்ட்ல பிடிச்ச மைக்கேல் உடனே பெரும் பெரும் பண முதலைகள் தன்னுடைய பணத்தை வச்சு என்ன பண்ணு தெரியாம யார்கிட்டையும் எதிர்பார்ப்பாங்க. உலகத்துல யார்கிட்டையும் இல்லாத என் வீட்டுல மட்டும் இருக்கணும்னு ஆசை, பணம் அதிகமான பிறகு வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வரக்கூடாது. ரோல் ராய்ஸ் கார் எடுத்துக்கொண்டு அது யாருக்கு இருக்கிறார்? அது உலகத்தில் அவங்க செலக்ட் பண்ணுவான் விற்கிறதுக்கு முன்னாடி. உனக்கு நான் விற்பனா இல்லையா? அவன் வாங்குறதே இல்லை, வாங்குறவனுக்கு தீர்மானிக்கிறாரு. அவ்வளவு பெரிய ஆஃபர் கொடுத்தான், அவன் எல்லாம் செக் பண்ணிட்டு இவன் செலக்டட் அனுப்புவான். அப்படி செலக்ட் பண்ணி விற்கிறதுனால அந்த பிரைஸ் எவ்வளவோ அவன் சொல்ற கணக்கு தான். இத மாதிரி மைக்கேல் ஜாக்சனுடைய மைக் ஏழு பணப்படும் பல கோடிகளுக்கு அதுலயே பணம். இப்படி பணம் கிடைச்சு 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 பணத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. மைக்கேல் ஜாக்சன் ஒரு தடவை ஒரு பேட்டி கேட்பாங்க, ஒரு லட்சியம் என்னன்னு கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு மூவியை பார்ப்பதற்கு நான் சொல்கிறேன், ஒரு லட்சியம் என்னன்னு கேட்பாங்க. அவன் சொல்லுவான், I have 50 years
மை காட், என் காட் என்னடா, என் டாக்டர் என்னடா 150 வருஷம் வாழணும் நோய் இல்லாம. மைக்கேல் ஜாக்சன் கிட்டத்தட்ட 46 பர்சனல் டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறார். அவன் அறிக்கை சொல்லுது, அவனோட டாக்டர்ஸ் அவனோட வாரி எல்லா நோய்க்கும் மருந்து செய்யும். அவன் வீட்டுல அவன் ரூம்ல வென்டிலேஷன் சிஸ்டமே தனியாங்க. நாம குடிக்கிற தண்ணி ஹைஜீனிக்காக பார்க்கணும். ஒரு மிஸ்கின பக்கத்துல இருக்கிற ஓட தண்ணி முடிச்சுட்டு போயிருமா, ஏதோ பரவாயில்லப்பா அந்த வெட்டியில ஒரு பொருள் பார்க்கணும். நம்ம குடிக்கிறது வாட்டர் பண்ணி சரியா ஃபில்டர் பண்ண பார்ப்போம். அவன் யார் பொல்யூஷன் இல்லாம ஃபில்டர் பண்ண யார சுவாசிக்கணும்னு நினைக்கிறான், ஆக்சிஜன் சரியா போய் சேர நினைக்கிறான், அதுல வேற வேற இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். தன்னோட ரூம்ல யார் ஃபில்டர் பண்ண ரூம்ல நினைக்கிறான். ஜஸ்ட் 50 அவன் ஹாஃப் சென்ச்சுரி தான் அடிக்கிறான், செத்து போறான். மைக்கேல் ஜாக்சன் முழு சொத்தையும் போட்டு இவ்வளவு டாக்டர்ஸ் வச்சு 150 இயர்ஸ் தன்னுடைய லட்சியத்துக்காக பயணிக்கிறவனுக்கு ஒரு 70-80 வயசு வரைக்கும் வாழ்வார், 90 வயசு வரைக்கும் வாழ்வார். தன்னுடைய லட்சியத்தை எங்கேயோ வைத்திருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் அடைந்தார்களா? ஏமாந்தார்கள். அவர்கள் சாகிற நேரம் துடித்து செத்தார்கள். இன்பத்தோட சாதனைகளை மூமின்கள் தன்னுடைய மரண வேளையில் முகம் பிரகாசமாகிவிடும். தன் ரப்பை நேசித்தவர்கள் தன்னுடைய அடுத்த வாழ்க்கை எதிர்பார்த்து அவர்கள் மிக சீலத்தோடு தன்னுடைய கடைசி பயணத்தை போவார்கள். பெருமானுடைய மரணத்தை பார்க்கிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போர்த்தி வைக்கப்பட்ட ரசூலுல்லாஹ், நீல கோடு போட்ட வெள்ள புடவையால் போர்த்தி வைக்கப்பட்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹ். துண்டை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய தலை மறைக்கப்பட்ட துண்டை எடுத்து வைத்திருந்த ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியை மோந்து கொண்டு வந்து சொன்னார், திபுத்த ஹய்யா வ மய்யிதா யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க உயிரோடு நிற்கிற மனம் வீசிக்கொண்டே இருந்தது, இப்பொழுதும் அப்படித்தான் யா ரசூலுல்லாஹ். நெத்தி எடுத்து முத்தம் கொடுத்து கொண்டு சொன்னார், திபுத்த ஹய்யா வ மய்யிதா யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க உயிரோடு இருக்கிற மரணிக்கிற மனம் வீசுகிறீர்கள் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நபியார் ஒரு தோழர்கள் வாங்காக ஷஹீதாக்கப்படுவார்கள். அவர்கள் முகத்தில் ஏதோ ஒரு சந்தோஷம் இருந்தது, ஏதோ ஒரு பிரகாசம் இருந்தது. அல்லாஹ்வுடைய துனியாவை விட்டு போகிறதே அவர்கள் ஏக்கத்தோடு போகவில்லை, அவர்கள் ஏமாந்து போகவில்லை, அவர்கள் மிக சந்தோஷமாக போனார்கள். தன் வாழ்க்கையில் அத்தனை கொடுத்து விட்டு போனார்கள், ஏழைகளை பார்த்து விட்டு போனார்கள். அவருடைய ஈமான் அவர்களை புது மனிதனாக ஆக்கியிருந்தது. அந்த ஈமான் நமக்குள் இருக்கிறதா என்ற சந்தேகம் தான் இப்பொழுது எழுதுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்றால் அந்த ஈமானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்க வேண்டும். அதற்குரிய மரியாதை தனி. வீட்டுக்கு கொண்டு உங்களுடைய மனைவி மக்களோடு அதை பேசுங்க, அந்த ஈமானை கேளுங்கள், அல்லாஹ்விடம் கெஞ்சி கேளுங்கள், ரப்பே எங்களுக்கு அதை தந்தருடைய அல்லாஹ்வை கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் விரும்பும் அடியார்களுக்கு அதை கொடுப்பார். அப்படிப்பட்ட பாக்கியமான அடியார்கள் நானும் நீங்கள் மாறணும் சொன்னா நம்ம அனைவருக்கு அவசியம். الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஈமானை பரிசீலித்ததற்கு பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் உலகத்தில் எங்கேயோ இருந்தது, ஏதோ கோபப்பட்டது, கடுமையாக கோபப்படுவோம், ஆவேசப்படுவோம், அதிகமான பாவங்களில் ஈடுபட்டவர் அல்லாஹ்வுடைய கல்வியை தெரிவு செய்கிறார். தூய்மையான ஈமான் அதுக்குள் நுழைகிறது, அந்த கண்கள் கலங்க ஆரம்பிக்கிறது, ரசூலுல்லாஹ் முன்னாடி அடங்க ஆரம்பிக்கிறார், அவருடைய கோபம் அடங்குகிறது, அவர் அல்லாஹ்வுக்குள்ள பயம் அதிகமாகிறது. மௌத்தாவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் கதைத்த பேச்சு சஹீஹ் புகாரியில் நீங்க பார்க்கலாம். அவர் எப்படி பேசுகிறார், சுப்ஹானல்லாஹ். அது மௌத்தாவதற்கு முன்னாடி அந்த தோழர் அறிவிக்கிறார், அதாவது அந்த செய்தி அறிவிக்கிறார். அதான் என்ன, அவர் ஒரு பெரும் ஆட்சியாளர் இருக்கிற நேரம் அவருடைய ஆட்சி செய்தியை பற்றி பேசுகிறார், இறைவனுக்கு அஞ்சு உரைகள் பேசுகிறார். அதை நீங்கள் புகாரில் படித்து பார்க்கலாம். அதுக்குரிய நேரங்களில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாபுடைய கல்விக்கு அல்லாஹ் ஈமானை நசீபாக்கிறார். ஒரு மனிதனுக்கு ஈமான் கிடைத்தால் அவர் மாறுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த மாற்றம் நிலையில் ஈமானிலே வேறொரு முசீபத்து நமக்குள் நுழைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஈமான் வந்தால் சத்தியம் இதுதான் என்று தெரிந்தால், தான் ஒரு நிர்வாகியாக இருந்தால், தான் யாராக இருந்தால், எந்த கட்டத்திலும் அவன் துணை போக மாட்டான், அசத்தியத்துக்கு போக மாட்டான். ஊரார்கள் வந்தால் என்ன, உலகம் வந்தால் என்ன, என் மானம் பறிப்போனால் என்ன, பெருமானார் மானமே போனது
இல்லைன்னா கல்வார ஒதுக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷிர்க்குத்தான் என்று தெரிந்தால் அதை சொல்லி ஆகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி இல்லை என்றால் பள்ளிவாசல் தலைவராக இருந்தால் என்ன, செயலாளராக இருந்தால் என்ன, தனக்கு ஷிர்க் தெரிகிறது, அல்லாஹ் கோபப்படுகிறார். யாரெல்லாம் கிடைக்கிறாரோ அல்லாஹ் அவனுக்கு ஜன்னாவை ஹராமாக்கிட்டான். அல்லாஹ் ஹராமாக்கினா ஹலால் இல்ல, அங்க போகலாது, அவனுக்கு ஜஹன்னம் தான் ஹலால். அங்க தடை விடுவான், உனக்கு ஜன்னா ஹராம் தடை. அல்லாஹ் தடை போட்டு விட்டான். இன்னல்லாஹ் அல்லாஹ் மற்ற பாவங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து நாடுகளுக்கு சரிபார்த்து கண்டிச்சிடுவான். இதை வைத்தால் ஷிர்க் செய்தால் அல்லாஹ் அந்த பாவத்தை அவன் மன்னிப்பு கேட்கிறான், மன்னிக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட கோபத்தை அல்லாஹ் கோபத்தை உண்டாக்கக்கூடிய பாவத்தை ஒருவர் நான் பள்ளிவாசல் நிர்வாகி, நான் பள்ளிவாசல் செய்யலாம் என்று சொல்லி செய்தால் அவர் ஒரு கணம் சிந்திக்கவும், ஒரு கணம் சிந்திக்கவும், என்னிடம் தூய்மையான ஈமான் இருக்கிறதா, ஒரு தூய்மையான ஈமான் இருக்கிறதா? வீடுகளில் உள்ள பெரியவர்களே, உங்க வீடுகளில் சிறுக்கு இடம் கொடுத்திருந்தால், பெருமான செய்யாத ஒரு காரியம் அந்த விளையாட்டுகளில் இடம் கொடுத்திருந்தால், புதுமை இந்த மார்க்கத்துக்குள் நுழைவதை நீங்கள் கண்களால் பார்த்துக் கொண்டிருந்தால், உங்களுக்கு அருவருப்பு ஏற்படவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு கவலை வரவில்லை என்றால், உங்களுடைய ஈமானை நீங்கள் பரிசீலித்து பாருங்கள். மற்றவர்களை விட்டுருங்க, முதல்ல நம்ம ஈமான் தூய்மையா, எங்களுக்குள் அந்த ஈமான் தான் நுழைந்திருக்கிறதா? அல்லாஹ் மீது ஆணையா அந்த தூய்மையான ஈமான் நுழைந்தால் வல்லாஹி அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவார். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்கார், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்கார். உங்களில் அல்லாஹ்வுடன் கண்ணியமானவர்கள் தக்வாதாரிகள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அந்த ஒவ்வொன்றுமே நமக்கு வர வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் ஈமான் பலவீனப்பட்டு போகும். ஸாலிக அத்அஃபுல் ஈமான் என்ற ரசூலுல்லாஹ். ஒன்றுமே ஒருத்தர் கல்வால ஒதுக்குற பாவத்தை கண்டு, அதுதான் ஈமான்ல லாஸ்ட் ஸ்டேஜ். பலவீனம் அதை ஒதுக்குறதுக்கும் இல்லைண்டா, பள்ளிக்குள்ளேயே அது நடக்குதுண்டா, பள்ளிக்குள்ளே அவனி இருந்தா ஈமான் எங்க ஒரு கேள்வி வருது. அல்லாஹ்வுடைய அப்படிப்பட்ட அதிபயங்கரமான நிலைமை. ஈமான் நமக்குள் நுழைந்தால் பணம் நமக்கு பெருசா தெரியாது, எதுவுமே பெருசா தெரியாது. ஷாம் வெற்றிக் கொள்ளப்பட்டிருக்கிறது, பெருமானுடைய கனவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எந்த ஷாமில் தீப்பத்தி எரிகிறது, எந்த பலஸ்தீன மண்ணு பயங்கரமாக சோதிக்கப்படுகிறது, எந்த இடத்திலே காசாவில் அதாவது மக்கள் அதிக துயரத்துக்கு ஆளாக்கப்படுறார்கள், அந்த ஊர் ரசூலுல்லாஹ்வுடைய கனவாக இருந்த ஊர். ரசூலுல்லாஹ் சொல்லுகிற நேரம் எங்க ஷாம் பாரு, யா அல்லாஹ் எங்க ஷாமுக்கு பரக்கத்து செய்வாயா. ஹதீஸ்ல பார்த்தா ஷாமுக்கு பரக்கத்து செய்வாயாக என்று வரவில்லை. யா அல்லாஹ் அல்லாஹ் முபாரக் ஃபீ ஷாமினா, எங்க ஷாமுக்கு பரக்கத்து செஞ்சது யா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் பார்க்கிறேன் என்றார், மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கை தாழ்த்திய பூமி ஷாம் என்றார்கள். மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கையை தாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பூமி. நீங்கள் குர்ஆனுடைய நபிமார்கள் நாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாமே ஷாமை சேர்ந்தவர்கள், அந்த மண்ணை சேர்ந்தவர்கள். இப்ராஹிம் என்ற மண்ணு, மூசா நபி என்ற மண்ணு, அவர்கள் அந்த மண்ணுக்குரியவர்கள், அங்கே இருக்கிறவர்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதாவது மிஅராஜுக்கு ரசூலுல்லாஹ் இருக்கிற நேரம் இந்த உலகத்தில் ஒரு இடத்துக்கு அல்லாஹ் கூப்பிட்டார். தனக்கு பக்கத்தில் அல்லாஹ் நெருக்கிற நேரம் இந்த உலகத்தில் ஒரு மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் கூப்பிட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போனார்கள், அது மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முக்தஸ். அந்த இடத்துல தஹல்துல் மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதுக்குள் நான் நுழைந்தேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். தொழுகை நடத்தினேன் என்றாங்க. அது மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் நினைவு பாரக்கனா ஹவுலு குர்ஆன் சொல்லுது, அதை சுத்தி நாங்கள் பரக்கத்து செய்திருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த துனியாவில் குர்ஆன் சொல்லக்கூடிய பரக்கத்து செய்யப்பட்ட பூமியில எப்படி ஹரம் முபாரக்கான இடமோ, எப்படி காபத்துல் முபாரக்க பரக்கத்து பொருந்திய இடமோ, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சூழலுள்ள பிரதேசத்து அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பாரக்கனா ஹவுலு, அதை சூழ பரக்கத்து செய்திருக்கிறோம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அந்த மண் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மண்ணை கைப்பற்றுகிறார்கள். அமீருல் முஃமினீன் அவர்கள் அங்கே அழைக்கப்படுகிறார்கள். உமர் பின் கத்தாப் ஆசையோடு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கனவு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் கைப்பற்றுகிறது நிறைய ஹதீஸ்களில் சொன்னார்கள், நிறைய செய்திகள் இருக்கிறது. அந்த ஆசை மாறி எல்லோரும் வந்தார். நான் ஒரு பேச்சு கேட்கிறேன், நீங்கள் கனவு கண்டிருப்பீர்கள், நீங்கள் ஒரு பெரும் பணக்காரனாக போறீங்க. இப்ப பணம் ஏழை, பணம் வந்த அந்த நாளில் நீங்க பணத்தை கொண்டாடிட்டு தான் மற்றதெல்லாம். பணம்
முடியும். பணம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. வெள்ளியை முஸ்லிம்கள் பார்க்கிறார்கள், வெள்ளியை பார்க்கிறார்கள், தங்கத்தை பார்க்கிறார்கள். அதாவது அவர்கள் பார்க்க வேண்டிய அத்தனை சொத்தையும் பார்க்கிறார்கள். பாரசீகத்துடைய தலைநகரம் ஈரான் பைத்துல் அமீர் ஆட்டம் கண்டு உடைந்திருக்கிறது. வெள்ளை மாளிகை கீழே விழுந்திருக்கிறது. உமர் பின் கத்தாபுடைய கையிலே வெள்ளை மாளிகை திறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாரசீகத்தினுடைய எல்லா ஷாமும் கையில் வந்திருக்கிறது. கொண்டாடுகிற நாள் முஸ்லிம்களாக உள்ளவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் பழைய ஹிஸ்டரி, அவர்கள் அதிகமானவர்கள் குடித்தவர்கள். குடிக்காதவர்கள் யார் என்று ஜசீரத்துல் அரபில் கேட்கணும். ஏன்னா அவங்க கிளைமேட்டும் அவங்க தன்மை அப்படி. குடித்தவர்கள் அன்னைக்கு அவர்கள் திரும்ப குடித்து பாட்டி எடுத்தார்களா? விபச்சாரத்தில் தைரியமாக ஈடுபட்டவர்கள். எங்க நாட்டில் சட்டம் இருக்கிறது. அங்கே சட்டம் ஏற்பதற்கு யாரும் இல்லை, போலீஸ் இல்லை. பிழை செய்தால் கைது செய்ய யாரும் இல்லை. அவங்களோட கோத்திரத்துல தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இவ்வளவுதான். வேற பெருசா ஒண்ணு இல்லை. அப்படிப்பட்ட ஊரில் அந்த நேரத்தில் இன்னைக்கு கொண்டாடுவோம் என்று திரும்ப பழைய நிலைமைக்கு போக முடியும். பெண்களோடு அவர்கள் ஏதாவது நடத்தினார்களா? ஷாம்ல வந்து இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு பிறகு பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸான் சொல்வதை விட்டுவிட்டிருந்தார்கள். அவர்கள் அஸான் சொல்லவில்லை. அவர்கள் சொன்னார்கள், அமீர் முஃமினீன் அபூபக்கர் அவர்கள் வந்து, அமீர் முஃமினீன் அவர்களே, என்னை ஊரை விட்டு அனுப்புங்க. எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஞாபகமாகவே இருக்கு. அந்த ரவுதாவை கடந்து போக முடியாமல் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எல்லா இடத்திலும் எனக்கு ஞாபகம் இருக்கு, தாங்க முடியாமல் இருக்கு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நான் கொஞ்சம் மதீனாவுக்கு வெளியே போய் நான் வாழ வேண்டும் என்று விடுங்க. அவங்க அனுமதி கொடுக்கவில்லை. பிலாலுக்கு இல்லை. என்ற ரசூலுல்லாஹ்வை என்றைக்குமே அவருக்கு மறக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு அரபுகள் நீக்க ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி கண்ட நேரம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய பெருமர்களால் உயர்ந்து உயர்ந்து ஒரு மனிதரை தேடுறாங்க. ஐன பிலால், என்ற பிலால் எங்கன்னு கேட்கிறார். ஐன பிலால், பிலால் எங்கன்னு கேட்கிறார். அது அதானுக்குரிய நேரம். அவ்வளவு ஆரம்பிகளையும் வச்சுட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆபஷி, ஒரு கருப்பு அடிமையாக நின்றவர், ஒரு கருப்பராக நின்றவர் கூப்பிடுறார். எனக்கு எல்லாம் உலகத்துல மரியாதை உண்டான்னு கேட்கிற நிலைமை உள்ளவர். ஹரத்துல காபத்துல்லாஹ்க்கு மேலே ஏறி பிலால் அத்தீன் அஸான் சொல்லுங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். எல்லா இடத்திலும் இந்த பிலால் ஜனாஸா கொண்டு வந்து வச்சவர் மேனேஜர் பைத்துல் மாலுடைய இவருக்கு எவ்வளவு கடன் கொடுத்திருக்க பிலால் அவரால் தாங்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ் இல்லாத ஒரு துனியா அவரால் நினைச்சு பார்க்க முடியல. எனக்கு ஏறாண்டா, எனக்கு அஸான் சொல்லுங்க ரசூலுல்லாஹ் ஞாபகம். நான் அஸான் சொல்லி முடிய ரசூலுல்லாஹ் முஸல்லாக்கு வருவார்கள். ரசூலுல்லாஹ் ஞாபகம் எனக்கு ஏறாண்டா. ஷாம் வெற்றி கொண்ட நாள் உமர் பின் கத்தாப் நிற்கிறார், அருமை தோழர்கள் நிற்கிறார்கள். இஸ்லாம் வீரியமாக உலகத்தில் வளர்கிறது. ஒரு நாளை இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறார்கள். மண்ணில் தூவினார்கள், அள்ளி வீசினார்கள், அடித்தார்கள், சாப்பாடு கொடுக்க மாட்டேனார்கள். உலகம் மெல்ல 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 இஸ்லாத்தை நோக்கி வருகிற நேரத்தில் அந்த நாளில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே முஅத்தினாக வந்து பிலால் இப்னு ரபாஹ் சொன்னார்கள், அமீர் முஃமினீன் அவர்களே, நான் தான் சொல்றேன். அவர் அல்லாஹ் பிறந்தவே அவர் பாணியிலே அவருடைய குரலில் அதான் சொல்ல அன்னைக்கு வந்த தோழர்களும் அந்த மக்களும் வெற்றி மறந்து விட்டார்கள். துனியாவில் ஒரு மனிதனுக்கு பக்கத்தில் பணம் வைத்திருந்தார், அவருடைய கண் பணத்தின் பக்கம் போகும், ஈமானின் பக்கம் அல்ல. அவன் பெண்ணை வைத்திருந்தான், பெண்ணின் பக்கம் போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர்கள் எல்லோரும் மறந்து விட்டார்கள். சிரிக்க வேண்டிய நாளில் ஏன் அருகே அமீருல் அவர்கள் திரும்பி எழுகிறார்கள். பிலாலுடைய இந்த அஸான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டார். பிலால் ரசூலுல்லாஹ் இருந்திருந்தால் எப்படி, ரசூலுல்லாஹ் எப்படி எல்லோரும் அழுகிறார்கள் என்றால் அவர்கள் கல்வியில் இருந்த ஈமான் எப்படி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் ரசூலுல்லாஹ்வை நேசித்த விதம் எப்படி அல்லாஹ்வுடைய லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா குன ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். அல்லாஹ்வே சொன்னார்கள், நீங்கள் உண்மையாக நம்ப மாட்டீர்கள். உங்கள் தாயை விட, தகப்பனை விட, ஒட்டுமொத்த பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த மனிதர்களை விட நீங்கள் என்னை நேசிக்க வரைக்கும் வேண்டார்கள். அந்த நேசம் நிஜமாக இருக்கிறதா? அது ஈமானிய பண்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய பண்பை அன்றைக்கு அவர்கள் அழுதார்கள். இந்த ஈமான் உலகத்தை மாற்றி போட்டது. அது வரலாறு சான்று. உலகத்தில் நிறைய புரட்சிகள் நடந்தது. ஒரே ஒரு புரட்சி நான் சொல்லுகிறேன்.
இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஜெர்மனியில் நடந்தது, பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்துச்சு. ஆனா உலகத்தில் நாம் கண்ட ஒரு புரட்சி ஜசீரத்துல் அரபி, ஹியூமன் மைண்ட், மனிதனுடைய கல்விகள் புரட்சியாக மாற்றப்பட்டது. 5 பிள்ளைகள் வாப்பாக்கு வருஷம் முழுக்க கவுன்சிலிங் பண்ணினாலும் 5 திருத்தி ஏதாவது வாப்பா மாதிரி இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி கிடைத்தது காட்டு மிராண்டியான ஒரு கூட்டம். அவர்கள் உலகத்தில் மிக பண்பானவராக மாறினாங்க. இவங்களை விட நல்லவங்களா மாற ஏதான்னு சொல்ற அளவுக்கு மாறினார்கள். அல்லாஹ் அந்த ஈமானை வைத்த பரக்கத்தை, அப்படிப்பட்ட ஈமானை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நசீபாக்க வேண்டும். அல்லாஹ் அந்த ஈமானுக்குரிய சோதனையை பலஸ்தீன மண்ணிலே இன்றைக்கு நடத்துகிறார். அல்லாஹ் கோபமாக இல்லை, அல்லாஹ் கோபமாக இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்ரேலுடைய கை மேல ஓங்கினாலும் வெற்றி முஸ்லிம்கள். அது அல்லாஹ்வுடைய சுன்னத், சுன்னத் அல்லாஹ் இல்லதி கதலத் மின் கப்ல் வலம் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான், உம்ரா செய்யாம, அதாவது உம்ராவுக்கு போன ரசூலுல்லாஹ் 1400 பேரோட திருப்பி வர நேரத்தில் அல்லாஹ் சொன்னா, இல்ல நபியே, நான் உங்களை ஹரத்துக்கு அனுப்புவேன். எப்படி அனுப்புவேன்? எப்படி அனுப்புவேன்? நபி இன்ஷா அல்லாஹ் ஆமீன். நீங்கள் அச்சமில்லாதவர்களாக உள்ள நுழைவீங்க தைரியத்தோடு அல்லாஹ் ரப்பல் தைரியம் கொடுத்தார். மக்கா வெற்றி பிறகு நடக்குது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அந்த ஈமான் உள்ளவர்கள் அங்க நடக்குது. பிள்ளைகள் கை கொடுக்குறாங்க, காலை கொடுக்குறாங்க, உமா பேரை எழுதுங்க. அப்படிப்பட்ட சோதனைகள் இல்லை, அவர்களுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் கையை கொடுக்குறாங்க. அதாவது பம் பிளாஸ்டா நேரம் தலை ஒரு பக்கம் உடம்பு ஒரு பக்கமா போகுது. ஜனாசா ட்ரக் வர்ற நேரம் அந்த ட்ரக்ல ஜனாசாக்களை எட்டி பிள்ளைகள் பார்க்கறாங்க, தாய்மார்கள் பார்க்கறாங்க. சில பிள்ளைகள் உமா மௌத்து, சில பிள்ளைகள் அதாவது சில உமாமார்கள் பிள்ளையை தேடுறாங்க, பிள்ளைகள் உமாமார்கள் வாப்பாமார்கள் தேடுறாங்க. அதனால லாஸ்டா கையில பேர் எழுதுவோம். அவங்களுக்கு வேற டெக்னாலஜி இல்லை, அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. ஆனா அவங்க கல்விட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அமெரிக்கர்கள் பயந்து போய் பார்க்கிறார்கள், மனிதர்களால் இப்படி வாழ முடியுமான்னு கேட்கிறார்கள். ஒரு புள்ள தன்னுடைய வீட்டை காட்டிட்டு சொல்லு, எல்லாரும் மௌத்து, அல்லாஹ் என்ன வாழ வைத்திருக்கிறார். ரப்பை புகழ்ந்து பேசுற நேரம் உலகத்தில் அவருக்கு கோபம் வராத ரப்போடு நினைத்து அவர்கள் ஆச்சரியப்படுறாங்க. அதாவது பலஸ்தீனத்துக்கு இதுக்கு முன்னாடி இந்த வாரில் இதுக்கு முன்னாடி போய் அதாவது ரிப்போர்ட்டராக போனவர், அவர் போனவர் ஹிஜாபோட திரும்பி வருகிறார். அதாவது டெரரிஸ்ட் என்ற பேரோட போனவர், முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் நினைப்போட போனவர், யூகேல போனவர். நிறைய பிரச்சனைகள் அவருடைய குடும்பத்தாரெல்லாம் நிறைய பிரச்சனை பத்தவரை இல்லை, அப்ப ரிப்போர்ட் பண்ண போனவர். அவர் லைஃப்ல நிறைய ஸ்டோரிகளை சொல்லிட்டு உலகம் எங்கும் திரிந்து போய் நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் தெரியுமான்னு இன்னைக்கு பேசுறார். அல்லாஹ் கல்வை மாற்றி அவர் கல்வடை ஈமான கொடுத்தான். என்ன நடந்துச்சு? அல்லாஹ் பலஸ்தீன் வரைக்கும் போன அவர் சொல்ற நிறைய கதை சொல்றார். ஒரு நாள் நான் அது ரமதானுடைய நாள், நான் போகிறேன், கடுமையான கூதல். ஒரு பொம்பளை கதவை கொண்டு என்ன கண்டுட்டு கூப்பிட்டா, கூப்பிட்டுட்டு எனக்கு ஒரு ஜக்கெட் தந்தா. அவங்களுக்கு இந்த ஜக்கெட்டை போட்டு போக கூதல் என்ன. நான் வீட்டுக்குள் எட்டு பார்த்தேன், எதுவுமே இல்லை. அம்மா உங்களுக்கு இன்னும் ஒண்ணுமே இல்லைன்னு கேட்டேன். அல்லாஹ்டா நான் செத்து போய்விட்டு எப்பொழுதும் மனிதர்களாம் அவருக்கு இல்லாமல் எனக்கு தரக்கூடிய மிக உன்னதமான ஒரு கூட்டம் என்று உலகம் முழுக்க ரப்பல் ஆலமீனுடைய நாமத்தை அசைத்து பேச வைத்திருந்தார். முஸ்லிம்களின் ஈமான் அப்படிப்பட்டது. இந்த ஈமானுடைய கண்ணியம், அந்த ஈமான் நுழைந்த பிறகு மனிதனுடைய மாற்றத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அந்த ஈமான் வேணும் என்று நாம் மரணத்துக்கு முன்னாடி எங்க சந்தோக்கியங்களுடைய ஜனாசா போவதற்கு முன்னாடி அந்த தூய்மையான ஈமானுக்கு கல்விட அல்லாஹ் போட்டு விடு. அந்த கல்விட அதை எடுத்து விடாதே அல்லாஹ், அதுக்கு இஸ்திகாமத்தை தந்து விடு என்று கேட்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பலஸ்தீன மக்களுக்கு உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுறார்கள் அவர்களுக்கு அந்த ஈமானி இஸ்திகாமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வார்த்தை அல்லாஹ் பேச்சுள்ள பிள்ளைகள் அல்லாஹ் மன்னித்தார் புரிவானார். வஸல்லல்லாஹு வஸல்லம் தஸ்லீமன் கதீரா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.